உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். திரு, ஸ்வேதாவோட சமையல் எப்படி? அசத்தலா இருக்குமா? அதுவா? அது எப்படி இருக்கும்னா நான் சொல்றேன். எனக்கு சமையல் வராதுப்பா. அதுக்காக திரு நல்லா சமைப்பான்லாம் சொல்ல முடியாது. எனக்கு வராததுனால திரு சமைப்பான். சரி, உனக்கு எப்ப சமைக்க வரும்னு கேள்ற நீ. இவனப்பா. என்னைக்குமே எனக்கு சமைக்க வராது. ஏன்? ஏன்னா எனக்கு சமைக்க திருன்னு ஒரு சமையல்காரன் இருக்கும்போது நான் வேற தனியா சமைக்கணுமா? ஆனா இனிமேதான் கஷ்டம். ஏன்? நான் இங்க வந்து சாப்பிட்டேனா இதே மாதிரி இவனை சமைக்க சொல்லி கேட்பேன். பரவாயில்ல திரு, போன் பண்ணி என்கிட்ட கேளு, நான் உனக்கு எல்லாமே சொல்லி தரேன். ஆம்பளைங்களை சமைக்க விட்டா பொம்பளைங்களுக்கு எவ்வளவு வசதியா இருக்கும். மச்சான், கடைசியா எங்க வந்து நிக்குதுன்னு பார்த்தல? ஆம்பளைங்க சமைக்கிறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே மாமா. நீங்க கூட நல்லா சமைக்க கத்துக்கலாம். ஆமா ஆமா, நாளையில இருந்து நம்ம வீட்டுல மாமாவோட சமையல் தான். மெனு என்ன நம்ம சொல்லிட்டா போதும், மாமா சமையல் அப்படியே வெளுத்து வாங்கிடுவாரு. நம்மம்மா நான் சமைச்சு தரணும், நீயும் ஜனனி உட்காந்து ஏன் சாப்பிடணும். அதானே உங்க ஐடியா? இதை நான் யோசிக்கவே இல்லையே. ஐடியா சூப்பரா இருக்கே. எனக்கு இந்த ஐடியா சுத்தமா பிடிக்கல. சரி துளசி, நான் 100 வரைக்கும் எண்ணுவேன். எதுக்கு சித்தி இதெல்லாம்? அதுக்குள்ள யாராவது கோவில் மணி அடிச்சா உன் மனசுல சிவா இருக்கிறதா அர்த்தம். மணி அடிக்கலன்னா நீ சொல்ற மாதிரி உன் மனசுல சிவா இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? என்ன, எதுக்கு சிரிக்கிற? சுத்தி நல்லா பாருங்க சித்தி. இந்த கோயில்ல ஐயரையும் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருமே இல்ல. எல்லாத்துக்கும் மேல இந்த கோயில்ல மணியே இல்ல சித்தி. மணி இல்லையா? ஐயா ஐயா, ஒரு நிமிஷம். இந்த கோயில்ல மணி இல்லைங்களா? மணி இருக்குமா, ரிப்பேருக்கு கொடுத்துருக்கோம். அடுத்த வாரம் தான் வரும். சரி இருக்கட்டும். என்ன நடந்தாலும் நான் 100 வரைக்கும் எண்ண தான் போறேன். மணி சத்தம் அடிக்கும்னு நான் நம்புறேன். எப்படி சித்தி? இந்த பாரு, நான் கடவுளை நம்புறேன். ஆனா அதுக்காக எப்படி கோயில்ல இல்லாத மணியெல்லாம் அடிக்கும்? நினைச்சு பார்க்காதெல்லாம் நடக்கிறதானே வாழ்க்கை. அப்ப நிச்சயமா இதுவும் நடக்கும். கடவுளே, முருகா, கடவுளே, துளசியோட வாழ்றதுக்காக தான் சிவா துளசியோட வாழ்க்கையில வந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வாழத்தான் போறாங்க. அப்படித்தான் என் உள் மனசு சொல்லுது. நான் உன்னை நம்பிதான் 100 வரைக்கும் எண்ண போறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஊருக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடாதப்பா. அடிக்கடி வந்து போயிட்டு. சரிங்கப்பா. ஸ்வேதா, நீயும் தான். கண்டிப்பாப்பா. நிச்சயமா வரேன்ப்பா. சிவாவையும் ஜனனியும் மலேசியாக்கு ஒரு வாரம் அனுப்பி வைங்கப்பா. கரெக்ட். அனுப்பி வைக்கிறேமா. கவேரி அண்ணா, அரியர் எல்லாத்தையும் முடிச்சிரு. படிப்பு முடிஞ்சன்னு சொல்லு. சரிண்ணா. அமரவதி அக்கா, மாமாவை நல்லா பாத்துக்கோங்க, சுத்த விட்டுறாதீங்க. அதெல்லாம் நம்ம கையிலயாப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மாப்பிள்ள ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாப்ல. ஏண்டா? இந்தா திரு, இதுல முந்திரி கொத்து செஞ்சு வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் கொடு. சிவா, பழத்தை எல்லாம் கார்ல வச்சிட்டியா? வச்சிட்டேன்ப்பா. திரு, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச பழமும் வாழையும் வச்சிருக்கேன். வீட்ல எல்லாருக்கும் கொடுத்துரு. சரிங்கப்பா. மச்சான், பாத்துக்கோ, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. இங்க பாரு மச்சான், இந்த தடவை காண்டாக்ட் பண்ணாம இருந்துறாத. சான்ஸே இல்ல. இனிமே காண்டாக்ட் பண்ணாம என்னாலே இருக்க முடியாது. ஜனனி இன்னும் ஏன் சிவா வரல? கால் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே இல்ல. என்னடாச்சு? எங்கடா போயிட்டா? சொல்லாம ஜனனி எங்கேயும் போக மாட்டா மச்சான். அப்படியே போக வேண்டியது வந்தா கூட உடனே கால் பண்ணிடுவா. என்னன்னு தெரியல, போனும் எடுக்கல. அவ வரட்டும்,
ஒரு தடவை நானே அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? திரு நீ திரும்பவும் மலேசியா போகும்போது சிவாவையும் கூடயே அழைச்சிட்டு போயேன். கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டும். ஆ? இப்படி இந்த திடீர் பாசத்துக்கு யார் காரணம்? நீயா உன் வீட்டுக்காரரா? ஐயோ, எப்படியாவது எங்களை துரத்தி விட்டுறணும், அவ்வளவுதானே? ஏன் மச்சான் என்ன இதுக்கு இதுல இழுத்து விடுற? நான் எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா இருக்கேன். சரியான ஆளு மாமா நீ. காவேரி, அடுத்த தடவை பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரப்போ நல்ல மேக்கப் செட்டா வாங்கிட்டு வாங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வரேன். ஓகே, எல்லாருக்கும் பாய். சரிப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்புங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. போய் சேர்ந்ததும் கால் பண்ணுங்க. ஓகேம்மா. பா வரேன்பா. எல்லாருக்கும் அனுப்பிட்டு வந்துடுறேன். பாய். பாய். சரி மச்சான். சொல்லு மச்சான். மச்சான், திரும்பவும் சொல்றேன், மறந்துடாத. நல்ல டாக்டரா பாரு. இப்பயே பாத்துக்கிட்டேன்னா நல்லது. அப்பப்ப கனவு மாதிரி ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னா உனக்குள்ள ஞாபகம் இருக்குன்னு அர்த்தம். சுத்தமா அழிஞ்சு போகல. ஆமாண்டா, அதனாலதான் எனக்கும் சரியாடுங்கிற நம்பிக்கை இருக்கு. சிவா, ஜனனி ரொம்ப பாவம். உன்னை நம்பிதான் மலேசியாவை விட்டு வந்திருக்கா. முடிஞ்ச அளவுக்கு அவளை சந்தோஷமா வச்சுக்கோ. என்னோட இந்த நிலைமையிலையும் அவனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். என் குடும்பத்தையும் அவன் நல்லா பாத்துக்கிறான். இனிமே நான் அவளை நல்லா பாத்துக்கணும். அதுதான் என் வேலையே. பாய். நம்ம போலாமா? எல்லாருக்கும் பை பாய். பை. திரு பாய் 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 மாமா. பாய். டேய் அண்ணே, பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். அங்க உள்ள வந்து சொதப்பிடாதீங்க. இல்லண்ணே, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அமைதியா வரணும். சரிண்ணே. புரியுதா? சரி வா. டேய் கத்தாதடா, கோயில்ரா இது. வா. வாங்க சார். நமஸ்காரம். சாமி, என் ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவ பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். பேரு ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. துளசி, துளாராசி, சுவாதி நட்சத்திரம். துளாராசி ஆரோக்கிய ஐஸ்வர்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.